நான் உங்கள் சுஜாதா வாய்ஸ் அண்ட் தமிழுக்காக நான் வந்திருக்கேன். நெடுநெல் வாடைன்னும் போதே நமக்கு சங்ககால தமிழ் படித்த மாதிரியும் தமிழ் இலக்கணத்தில் படித்த மாதிரியும் ஞாபகம் வருது இல்லையா? ஸோ என்ன எப்படி இருக்குன்னு இந்த ரிவ்யூவை போய் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். நோ கமெண்ட்ஸ். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக பரவாயில்ல. கான்செப்ட் எதுவுமே நல்லா நீட்டாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து எப்படி சொல்கிறது, காமனாக இருக்குது. அதாவது ஒரு கிராமத்தில் இருக்க மாதிரி நல்லா நீட்டாக எடுத்துருக்காங்க. நெடுநல்வாடை பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருக்குது. புது ஹீரோயின் ஸோ எப்படி புது ஹீரோ மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கான்செப்ட் நல்லா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலி ஃபிலிம்னாலே நல்லா தான் இருக்கும். மியூசிக் மெசேஜ் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்லா வீட்டுக்காண்டி நல்லா கஷ்டப்படுறோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இருக்கும். சாங்ஸ்லாம் பக்காவாக இருக்கும். சொல்லவே வேணாம், சாங்ஸ்லாம் சொல்லவே வேணாம். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். ஆல் தி பெஸ்ட் டீம். ஓகே, தேங்க்யூ. ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில. ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஃபேஸ்க்காக போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மூலியமாக போகுது. நல்லா இருக்குது. கான்செப்ட் சூப்பராக இருக்குது. கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா லவ் ப்ளஸ் வீட்டு சூழ்நிலையை பார்த்து நல்லா சூப்பர். நெடுநல்வாடை நல்லா இருக்குது. படம் கிராமிய கதை வந்து ஒரு அழகான பாரதி ராஜா படம் மாதிரி நல்லா ஃபீலிங்கோடு பண்ணியிருக்காங்க. இசை நல்லாயிருக்கு, ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. ஒரு அழகான கிராமத்தில் உள்ள இதை வந்து யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. பாடல் ஒளிப்பதிவு எல்லாமே நல்லாயிருக்கு. சரி, புதுமுகம்ன்றதுனால எப்படி புதுமுகம்னுக்கு படத்தை புதுமுகம்னு இல்லாத அளவுக்கு படம் வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாகவும் போயிருக்கு. நல்ல படம், குடும்பத்தோடு கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அருமையான கதை. கிராமத்து இதுன்றாங்கல்ல கதை, ஒரு விவசாயி கதை, ஒரு இயற்கை, ஒரு நல்ல தாத்தா பேரன், நல்ல அருமையான கதை. கண்ணில் தண்ணி வந்துச்சு. அருமையான படம், ஃபஸ்ட் கிளாஸ் படம். ரொம்ப நல்லா அடிக்கிறாங்க, எல்லாம் நல்லா அடிக்கிறாங்க. கதை என்ன, நல்லா எல்லோரும் கற்றுக்க வேண்டிய கதை, எல்லாருக்கும் தேவையான கதை. ஒரு நல்ல விவசாயம், தாத்தா பேரன், ஒரு நல்ல குடும்பம், உழைப்பு, ஒரு நல்ல கருத்து, அருமையான எல்லாமே அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கருத்துள்ள பாட்டு, நல்ல வசனம், நல்ல நடிப்பு, எல்லாம் நல்லா இருக்குது. ஆமாம், தாத்தா பேரன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் பாசம் வச்சுருக்காரு பையன் பேரன் மேலே. அவனுக்காக உழைக்கிறாரு, அவனுக்காக செத்துறாரு. படம் சூப்பராக இருக்குங்க. நல்லா தாத்தா பேரனுக்குள்ளே ஒரு பாசத்தை காமிச்சிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. புதுமுகம்ங்கிற சொல்லணும். புது நடிப்புலாம் பழைய மாதிரி தான் இருக்குது. புதுசாக இல்லைன்னா புது கேரக்டர் தான். பழைய ஆக்ட்ரஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு மேடம். எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். வரலாம் மேடம். ஓகே. தாத்தா பேரனுக்குள்ளே பாச போராட்டம். ஓகே மேம், தேங்க்யூ. தாத்தா வந்து பேரன் எப்படி முன்னேறான்றதுக்காக உழைக்கிறார் கடைசி வரை. நெடுநல்வாடை ரொம்ப நல்ல கிராமத்து கதை. புது ஹீரோயின் மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நாள் மாதிரியே நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. லவ் ஸ்டோரியும் கிராமத்துது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையில் வந்து இந்த சினிமாவோட சிறப்பு அம்சமே வந்து தாத்தா பேரன் இவங்களுக்குள்ளான லவ், அவங்க எப்படி அங்கே சென்டிமெண்ட்டாக இருக்காங்க, தாத்தா பேரனுக்காக என்ன பண்ணுறாரு, பேரன் எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கான், இதெல்லாம் வந்து இதில் நல்லாவே எடுத்து தனியாக காட்டியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி. தயவுசெய்து வாங்க. கிராமத்துக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது நம்ம பார்த்து. ஃபேமிலி ஸ்டோரிங்கிறதுனால வீக்கெண்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.